பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், அதிக உதிரப்போக்கு, அடுத்தது வலியுடனான மாதவிடாய், மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கிறது, அல்லது மாதவிடாய் ஒழுங்கின்மை, இவ்வாறான பிரச்சனைகளுக்கு எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சக்தி சக்கரம் தான் காரணமாக இருக்குது. இந்த சக்தி சக்கரம் இறுகி இருக்கிற நேரம் தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும். அதோட கற்பம் தரிக்க இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்கிற நேரம் சரியான நேரத்துக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, நஞ்சு கொடி விழாமல் இருக்கிறது, இவ்வாறான பிரச்சனைகளும் இந்த சக்தி சக்கரம் இறுகி இருந்தால் பெண்களுக்கு ஏற்படும். ஆகவே இந்த சக்தி சக்கரத்தை நாங்கள் சொல்கிறது ரென் டூன்னு சொல்லி ஷூஹுன்னு சைனீஸ் பாஷையில் சொல்லுவீங்க. தமிழில் நாங்கள் சுக்கிலவதி தானம் என்று சொல்கிறது, சமஸ்கிருதத்தில் சுவாதிஸ்தானம் என்று சொல்லுவோம். இப்போ இந்த ரென் டூ இருக்கிறதால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான சகல பிரச்சனைகளும் ஏற்படுது. அப்போ இந்த ரென் டூவை நாங்கள் அக்குபஞ்சர் சிகிச்சையில் வேகப்படுத்துறது மூலம் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரென் டூவுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை செய்யும் பொழுது வலியுடனான மாதவிடாய் பிரச்சனை குணமாகும், மாதவிடாய் ஒழுங்கின்மை சுகமாகும், அடுத்தது மாதவிடாய் இன்மை சரியாகும். இந்த மாதிரி மாதவிடாய் ஏற்படுவதில்லை என்று சொல்லி வந்த சகல பெண்களுக்கும் அந்த நோய்க்குரிய பிரச்சனை இல்லாமல் அவைகளுக்கு ஒழுங்காக மாதவிடாய் ஏற்படக்கூடிய மாதிரி திருத்தம் உடம்புல நடைபெற்று ஒரு நாளில் இருந்து 14 நாட்குள்ள அவைகளுக்கு சுகமாயிருக்கு. அதாவது சில பேருக்கு ஒரு நாள்லேயே சரியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் அவைகளுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு, சில பேருக்கு 2வது ட்ரீட்மெண்ட்டில் பீரியட்ஸ் வந்திருக்கு, அது 2வது நாள். அப்படி 12, 14 வரைக்கும் அதிகபட்சம் 14 நாள் எடுத்திருக்கு. அப்போ இது இப்படியான பிரச்சனை இருக்கிறார்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்கிறது மூலம் உங்களுடைய இந்த பிரச்சனையை இலவாக குணப்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் அந்த சக்கரம் இறுகி இருக்கிறது அதுக்குரிய காரணம். அடி வயிற்றில் தொப்புளுக்கு கீழே இருக்கிற ஒரு எலும்பொண்டு தட்டுப்படும். உங்களுக்கு வயிற்றில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமர்த்தி கொண்டு போக தொப்புளுக்கு கீழே அடியில் ஒரு எலும்பொண்டு தட்டுப்படும், அதில் ஒரு மடிப்பு விடும். அந்த வண்டி அதிகமாக இருக்காகிறது அந்த இடத்துல ஒரு மடிப்பு இருக்கும். உடம்புல நடுக்கோட்டில் அந்த எலும்புக்கு மேலே தான் இருக்குது அந்த சக்தி சக்கரம். அதை நாங்கள் ரீஜெனரேட் பண்ணணும், பழைய வேகத்துக்கு கொண்டு வருவோம். அதை அக்குபஞ்சர் சிகிச்சை மூலம் நாங்கள் இலவாக செய்யலாம். 12 சிகிச்சையில் நாங்கள் அதை பழைய வேகத்துக்கு கொண்டு வரும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சுகமாகும். குழந்தை பிறக்காமல் இருக்கிற நேரத்தில் பிரசவ வலி ஏற்படலைன்னா கூட அந்த இடத்துல சின்ன ஒரு ஊசி அடித்து விட்டால் பிரசவ வலி வரும். நாங்கள் செய்கிறையில் பிரசவம் பார்க்குறாக்கள் வைத்தியர்கள் அதை செய்ய முடியும், அவையில் அதை படிச்சிருந்தால் அதை செய்யலும். அது மாதிரி நஞ்சு கொடி விழல் என்றாலும் அந்த இடத்துல ஊசி அடித்தோன்னா நஞ்சு கொடி விழும். இவ்வாறாக இலவாக நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தாலும் மக்களுக்கு இது தெரியாமல் இருக்குது. கண்டிதான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அக்குபஞ்சர் சிகிச்சை மூலம் அதில் இலவாக குணப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.